வணக்கம் இந்தியா. இன்றைய தினம் நமது சந்தைகள் 26,000 சைக்கலாஜிக்கல் மார்க்குக்கு மேலே 26,051 முடிவடைந்திருக்கிறது. 142 புள்ளிகள் அதிகரித்திருக்கிறது. நேற்றைய தினம் நாம் கூறியிருந்தோம், இன்றைய தினம் வாங்கி விற்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்று ஒரு தெளிவான மெசேஜை கொடுத்துருக்கோம். ஸோ இதை நீங்க சரியா உபயோகப்படுத்தினா உங்களால நிறைய லாபம் ஈட்ட முடியும். அட்வான்சஸ் 1231, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னா 1440. இன்றைய தினம் துறைகளை பார்க்கும் பொழுது ஐடி, பிஎஸ்யூ பேங்க் அண்ட் மிட் செலக்ட் இட்ஸ் a better move today. மறுபுறம் ரியாலிட்டி, மீடியா அண்ட் எனர்ஜி ப்ராஃபிட் புக்கிங்ல வீழ்ச்சி அடைந்த துறைகள் என்று சொல்லலாம். ஓவராலா மார்க்கெட்டுடைய பிரத்தை பார்க்கும் பொழுது ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். இன்றைய தினம் ஏரிய பங்குகள்னு பார்த்தோம்னா மேக்ஸ் ஹெல்த் கேர், HCL டெக், இன்ஃபோசிஸ், விப்ரோ, டிசிஎஸ், இந்துஸ்தான் லீவர், சன் ஃபார்மா, டைட்டன், ஐஷர் மோட்டார், நெஸ்லே இவையெல்லாம் ஏரிய பங்குகள். இறங்கினதுல டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள், கோல் இந்தியா, மாருதி சுசுகி, பஜாஜ் ஃபினான்ஸ், இண்டால்கோ, அதானி போர்ட்ஸ், கிராசிம், ஐடிசி, என்டிபிசி அண்ட் ஜியோ பினான்சியல் இவையெல்லாம் இன்றைய தினம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். அதுபோல மறுபுறம் தங்கம் பார்த்தோம்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1500 ரூபாய் ஏறி இருக்கிறது. 24,148 வணிகமாகிறது. சில்வர் 3,813 ரூபாய் அதிகரித்து 1,88,457 குரூட் ஆயில் 90 ரூபாய் குறைந்து 5,270 வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் இன்னைக்கு ஒரு 1% மேல வீழ்ச்சி அடைந்து 11.97 இருக்கு. ஸோ அதனால வாலட்டிலிட்டி ஸ்டேபிளாக இருக்கும் என்பதை விஎக்ஸ் குறிக்கிறது என்று சொல்லலாம். மேலும் எஃப்டிஐ லிமிட் இன் பப்ளிக் செக்டார் பேங்க் வரக்கூடிய பட்ஜெட்ல கன்சிடர் பண்ணி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு அரசாங்கம் சொல்லியிருக்கு. திஸ் இஸ் பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் த பிஎஸ்யூ பேங்க். அதனால தான் இன்னைக்கு பேங்கிங் இண்டெக்ஸ் பார்த்தோம்னா ஒரு புதிய உச்சத்தை தொட்டது என்று சொல்லலாம். மேலும் செபி மறுபடியும் பாருங்க, முதல்ல கோல்டுல வார்ன் பண்ணாங்க, அடுத்தது மக்களை வார்ன் பண்றது அபவுட் அன்ரிஜிஸ்டர்ட் ஆன்லைன் பாண்டிங் பிளாட்ஃபார்ம். இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே எல்லாரையும் கண்ணாபுண்ணான்னு ஏமாத்துதுங்க. அதுல பாத்தீங்கன்னா இன்றைய தினம் எனக்கு 2 போன் கால் வெளிநாட்டிலேருந்து வந்தது. அவங்க முதலீடு செஞ்சு மாட்டிட்டு இருக்காங்க. அதை தவிர இன்னைக்கு சவுத் ஏஷியாலேருந்து ஒரு போன் கால், இந்த மாதிரி அந்த ஃபேக் நியூஸ் வருது இல்லையா, ஸோ அதுல இப்போ போட்டா உங்களுக்கு இவ்வளவு பண்ணி கொடுப்போம், இவ்வளவு வரும், அவ்வளவு வரும், அதை மாதிரி உள்ள மெசேஜஸ் லெவலில் அவங்களுக்கு எல்லாமே பாருங்க. இப்போ இந்தியாவை விட்டுட்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்களையும் ஃபோன் பண்றாங்க. அதனால நம்மளுடைய வெளிநாட்டு நேயர்களே உஷாரா இருங்க. உங்க நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள். நாட் டு டச் ஃபேக் நியூஸை டச் பண்ணவே பண்ணாதீங்க. அன்ரெகுலேட்டட் ஏரியால போயிட்டு என்டரே ஆகாதீங்க. ஓகேயா? தென் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, சவுதி அரேபியா ஒரு 600 பில்லியன் அவங்களுடைய யூஎஸ்ல முதலீடு செய்ய போகுது, அதை ஃபர்தரா இன்க்ரீஸ் கூட பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இட்ஸ் குட் பாசிட்டிவ் நியூஸ் என்றே சொல்லலாம். அதுபோல என்பிசிசி கம்பெனிக்கு புதிய ஆர்டர், ஒர்க் ஆர்டர் ஒரு 500 கோடி ரூபாய்க்கு கிடைத்திருக்கிறது. மேலும் இன்னைக்கு இன்னொரு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸ் என்னன்னா, கவர்மெண்ட் இந்த சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை கம்ப்ளீட்டா ரிசால்வ் பண்ணி இஷ்யூஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ஒரு சிக்னிஃபிகண்ட் பூஸ்ட் டு திஸ் இண்டஸ்ட்ரி. இன்னைக்கு அதில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே 8%, 10% ஏறி இருக்கு. இதை நம்ம ஒரு 2-3 நாள் முன்னாடியே இதை பத்தி நம்ம பேசியிருக்கோம். ஃபர்தரா அதுல ஒரு மொமெண்டம் இருக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கலாம். மேலும் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா டெக் மகேந்திரால பிளாக் டீல் நடந்துள்ளது. இன்னைக்கு நிப்டி ஃபியூச்சர் பிலோ ஆவரேஜ் வால்யூம், பேங்க் நிப்டி ஃபியூச்சரும் பிலோ ஆவரேஜ் வால்யூம் தான். நிப்டியை பொறுத்தவரை காலையில 25,918 ஓபன் ஆச்சு. ஒரு 8 புள்ளிகள் அதிகரித்து ஓபன் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இம்மீடியட்டாவே ஒரு 9:19க்கு டுடேஸ் லோ 25,856.20 அப்படிங்கிற புள்ளிகளை தொட்டு இம்மீடியட்டாவே ரெக்கவர் ஆரம்பிச்சது. மார்க்கெட் 10 மணிக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஒன்லி பை அண்ட் செல் மூவ்ல 26,074.65 அப்படிங்கிற ஒரு புள்ளிகள் வரலையும் போயிட்டு 26,052 முடிவடைந்திருக்கிறது. சந்தைகளுடைய வாலட்டிலிட்டியை வைத்து பார்க்கும் பொழுது இதுல ஒரு 150, அதுல ஒரு 74, கிட்டத்தட்ட 225 புள்ளிகள் சற்று குறைய இன்றைக்கு மார்க்கெட்ல ஹைக்கும் லோக்கும் டிஃபரன்ஸ்ல ட்ரேட் ஆயிருக்கு. மேலும் நிப்டியை பொறுத்தவரை
26,134.75 26,134.75 அப்படிங்கிற புள்ளிகளை கிராஸ் பண்ணால் இந்த வாரத்திலேயே ஒரு புதிய உச்சத்தை நிஃப்டி தொடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே. நன்றி, வணக்கம்.